ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க வந்து பணம் இருக்கோ இல்லையோ மெமரிஸ் வேணும் எங்களுக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு நல்ல மெமரிஸ் கொடுங்க, இங்கே இருக்கிற மகாபலிபுரம் கூட்டு போய் காட்டுங்க, தஞ்சை பெரிய கோயில் காட்டுங்க, அதில் விளக்கம் சொல்லுங்கள் எங்களுக்கு, இங்கே இருக்கிற எவ்வளோ ஒரு புனித ஸ்தலங்கள் இருக்குது, பெரிய பெரிய கிங் வாழ்ந்த இடம் இருக்குது, அதெல்லாம் போய் காட்டுங்க, நீங்கள் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், எல்லா விஷயத்தையும் ஃபேமிலியோட பேசிக்கணும். அந்த மெமரிஸ் வந்து ஆசைப்படுறாங்க மோர் தென் மணி. இல்லை 13 வயசுன்றது அவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்காம போயிடும்ல. ஸோ இதை பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கி டூரிசம்ங்கிறது பயங்கரமாக டெவலப் ஆகிடும். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என் பேர் முகிலன். நம்ம சேனல் பேர் டெம்பிள் ட்ராவலர்ஸ். இந்த சேனலில் அன்ஃபேமிலியரான கோவிலை முடிஞ்ச அளவுக்கு சர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு இந்த சேனலில் வீடியோவாக இன்ஃபர்மேஷன் தருவேன். வாங்க பயணத்தை தொடங்கலாம். ஒரு நிமிஷம். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. ஐ எம் பிரணவன். இவரோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், கூட பிறந்த தம்பி. நான் இல்லாம பயணம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? நானும் உங்க கூட வரேன். சரி, இப்போ முதல்ல நம்ம எங்கே போகிறோம்? கோவிலுக்கு போகிறோம். ஏன்னா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு மாலு, தேட்ரு, படம், இல்லாட்டி காரு, அட்லீஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி பற்றியாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா கோவிலுன்றீங்க. சொல்லியிருந்தா எஸ்கேப் ஆகிட்டு வந்திருக்கவே மாட்டேன்னு. ஸ்கெட்சு எனக்கு நினச்சியாடா? ஸ்கெட்ச் இஸ் ஃபார் யூ. நீ நல்லா மாட்டிக்கிட்ட. வா, சேர்ந்து தான் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம். சரி, நான் வரும்போதெல்லாம் ஒன்றும் அமைதியாலாம் இருக்க மாட்டேன். கொஷின்ஸ் கேட்டு டார்ச்சர் பண்ணுவேன். அப்புறம் அந்த கொஷின்ஸ் வந்து எந்த மட்டும் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸும் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேளு, நான் பதில் சொல்லுவேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுவேன். அப்புறம் ஏதோ ஸ்கெட்சுன்னெலாம் எனக்கு சொன்னீங்கல்ல, எந்த ஸ்கெட்சு எனக்கு வந்தாலும் திரும்பி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அப்படியா? தெரிஞ்சுக்கோங்க. அப்படியா? பார்க்கலாம். ஆமாம், உனக்கு ஏன் கோவில் மேலே இவ்வளோ வெறி? ஏன் கோவில் உனக்கு பிடிக்கல? என்னன்னா, கோவிலுக்கு போனால் சாமி கும்பிடுவோம், அவங்க பிரசாதம் தந்தால் சாப்பிட்டு அப்படியே வருவோம் வீட்டுக்கு. அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? ஏன்டா 2.5 மணி நேரம் படம் பார்க்குற, 10 வருஷம் 20 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்கிற காரை பற்றி பார்க்குற, காலையில் வச்ச பிரியாணி நைட்டு கெட்டு போகிற அந்த பிரியாணியை பற்றி பார்க்குற. ஏன்டா 100 வருஷம் 200 வருஷம் பலாயிரம் வருஷமாக நிலச்சி நிற்கிற கம்பீரமாக நிற்கிற கோவிலை பற்றி ஏன்டா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரில? எல்லாருமே எங்களுக்கு புரிகிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக யாரும் சொல்லித்தர மாட்டுறாங்க. எல்லாம் சோஷியல் டீச்சர் மாதிரி ஹிஸ்ட்ரியாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் வரும்? இப்போ இன்ட்ரெஸ்டிங்னா இந்த மாதிரி வா, ஏங்க கோவிலுக்கு வாங்க, இந்த மாதிரிவா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும்? அது எனக்கு கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, பிடிச்ச மாதிரி, ஃபன்னாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க உங்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலியாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் பண்ணிடுங்க. ஆமாம், உனக்கு பிடிச்ச கடவுள் பேர் என்னது? விநாயகர். எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஓ அப்படியா? ஏன் உனக்கு அவரை பிடிக்கும்? அவரோட ஃபேஸ் கார்ட்டூனிக்காக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். ஃபேமஸான விநாயகர் கோவில் ஏதாவது சொல்லு. ராக் ஃபோர்ட் திருச்சி. ஓகே, வேறு ஏதாவது? வேறு எதுவும் தெரியாது, ஆனால் எல்லா கோவிலையும் விநாயகர் இருப்பார், அது நல்லா தெரியும். சூப்பராக அப்சர்வ் பண்ணியிருக்க, வெரி குட். ஓகே, உனக்கு பிள்ளையார்பட்டி தெரியாதாடா? நம்ம தலை கூட பிள்ளையார்பட்டி விநாயகருக்காக பாடியிருப்பாரு. தலை இல்லை, ஏகே. ஓகே 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 இல்லை, ஏகே. ஏகே. நம்ம விநாயகரை பற்றி நம்ம ஏகே சார் பாடின பாட்டு. அந்த பாட்டு இல்லைடா, பிள்ளையார்பட்டி விநாயகருக்காக பாடின பாட்டு. நம்ம தேவா சார் கம்போஸ் பண்ணி நீ யோசிச்ச பாட்டுக்கு முன்னாடியே வந்த பாட்டு. எல்லாரும் சாங்க
பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஒரு நிமிஷம், இப்போ முன்னாடி என்ன சொன்னாங்க, அன்ஃபெமிலியரான கோவிலை வந்து ஃபேமஸ் ஆக்குவோன்னு. ஆனால் இப்போ ஃபேமஸான கோவிலை வந்து ஃபேமஸ் ஆக்குவாங்க. ரூல் இஸ் அ ரூல், ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த ரூல். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? தெய்வமே, என்னை மன்னிச்சிருங்க தெய்வமே, தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆக்ஷன். எவ்வளோ கொழுப்புன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இது ஜஸ்ட் அ ட்ரைலர். தினமும் இவங்கிட்ட படுற பாடு உங்கள் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ டாபிக் உள்ள வருவோம். பின்னாடி இருக்கிற இமேஜ் இருக்குல்ல, இங்கே நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் விநாயகர் இருக்கார். அவருக்கு பின்னாடி இருக்கிற மரம் பேர் என்ன மிஸ்டர் மக்களின் குரல்? தீஸ் மரம் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லை, எந்த புக்லேயும் இல்லை, மேமும் சொல்லித்தரல. ஹவு டு ஐ நோ? அதான் புக் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வெளியில் இன்ஃபர்மேஷன் எடுக்கணுன்றது. இந்த மரத்தோட பேர் அரச மரம். இது நம்மளுக்கு பியூரான ஆக்சிஜன் தருது. அது இல்லாமல் நம்மளுக்கு நிறையா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் தருது. இங்கே இருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு? தோப்பக்காரன் போனார். இதெல்லாம் தெரியாமல் எப்படி இருக்கும்? ஸ்கூலில் நிறைய வாங்கியிருப்போம். இது ஒன்றும் அவார்டு இல்லை மிஸ்டர் மக்களின் குரல். நீ டீச்சர்கிட்ட வாங்குறது பனிஷ்மெண்ட். இவர் இங்கே எதுக்கு வாங்குறாரு? சாமி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார். சாமிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. இவர் ஏன் தோப்புக்காரனை போடுறாருன்னா, இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க மரத்தை சுற்றி வந்து தோப்புக்காரனை போடணும். அது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரச மரம் நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும், நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சுற்றி வந்து கேலரிஸ் பர்ன் ஆகும். தோப்புக்காரனை போடும் போது கேலரிஸ் பர்ன் ஆகும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக டயர்ட் ஆகும். டயர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறையா மூச்சு இழுப்போம். அதனால் ஆக்சிஜன் நிறையா வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது ஏன் தோப்புக்காரனை போடும் போது இப்படி வச்சுட்டு போடுறோம்? மக்களின் குரல். ஐ டோன்ட் நோ. பனிஷ்மெண்ட்லாம் ஜாலியாக வாங்க தெரியுதே, இது ஏன் தெரிய மாட்டேது? மேம் சொல்லித்தரல. எனக்கு தெரியும், நல்லா தெரியும். தெரிஞ்சு ஏன் கேட்குறீங்க? ஏன் நம்ம இப்படி போடும் போது இந்த காது பிடிக்கும் போது நம்மளுக்கு லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இந்த காதை பிடிச்சி இழுக்கும் போது நம்மளுக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அதனால் நம்ம மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஏதாவது படிக்கும் போது நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பின்னாடி இருக்கிற இமேஜை பாருங்கள் கைஸ், விநாயகர் இருக்கார்ல, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டாங்க? கொஷின் கேட்க. இவங்களே கொஷின் கேட்டு இவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க? கரெக்ட், கேளு. சரி, விநாயகருக்கெல்லாம் ஏன் காது பெருசாக இருக்குது? விநாயகருக்கு ஏன் காது பெருசாக இருக்குன்னா நிறைய லிசன் பண்ணணும். அதனால தான் அவர் காது நல்லா பெருசாக இருக்குது. சரி, விநாயகருக்கு என் கண்ணு குட்டியாக இருக்குது. பறவைங்களுக்கெலாம் ஏன் கண்ணு குட்டியாக இருக்குது? நல்லா ஃபோக்கஸ் பண்ண, தூரத்துலேருந்து பார்க்க ஃபோக்கஸ் பண்ண, எய்ம் பண்ண. அதான் விநாயகருக்கும் அது போல தான் கண்ணு நல்லா குட்டியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஃபோக்கஸ். சரி, இவருக்கு ஏன் வாய் குட்டியாக இருக்கு? வாய் ஏன் குட்டியாக இருக்குன்னா கம்மியாக பேசணும். அதாவது கம்மியாக பேசணும் மிஸ்டர் மக்களின் குரல். ஓவராக பேசக்கூடாது, தேவையான நேரத்தில் கரெக்டாக பேசணும், இம்பார்ட்டண்ட்டானதை பேசணும். சரி, பண்ணிடலாம். இப்போ விநாயகர் மட்டும் ஏன் பாடி வந்து எல்லா கடவுள் மாதிரியும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஏன்னா யாரும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இப்படி இருக்குது. நம்ம பழமொழி ஒன்று இருக்குது, மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது. மூர்த்தி வந்து உங்கள் ஃப்ரெண்டா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மூர்த்தினா அப்பியரன்ஸ், கீர்த்தினா நாலேஜ். அப்பியரன்ஸ் சின்னதாக இருந்தாலும் நாலேஜ் ப்ராடராக இருக்கும். சரி, பழமொழினா என்ன? ஓல்டு லாங்குவேஜா? பழமொழினா ஓல்டு லாங்குவேஜ்லாம் இல்லை, ப்ராவர்ப். பழமொழி மட்டும் இல்லை, ஒரு கதையே இருக்குது. லெட் மீ டெல் அ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ. ஐ அம் வெயிட்டிங்.
வியாசர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஆத்தங்கரையில் தவம் இருந்துட்டு இருந்தார். வியாசர் முனிவர் ஒரு மிகப்பெரிய ஞானியும் கூட. அவரோட ஞானத்தால் அவரோட தியானத்தில் நிறைய காட்சிகள் அவருக்கு தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் அவர் கோரிலேட் பண்ணி யோசிக்க யோசிக்க அவருக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி கிரியேட் ஆச்சு. அவர் கண்ணை திறந்தப்ப அவருக்கு தோணுச்சு, இவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்டோரி நமக்கு கிடச்சிருக்கு, இதை நம்ம மட்டும் அனுபவிக்கக்கூடாது, எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும்னு ஒரு யாகத்தை வளர்த்தாரு. எதுக்காக அப்படின்னா பிரம்மாவை நோக்கி. இந்த ஸ்டோரியை எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு நான் எடுத்து சொல்லணும்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் வேணும்னு பிரம்மா கிட்ட கேட்டார். பிரம்மாவும் அவர் முன்னாடி தோன்றி இதுக்கு கரெக்டான பர்சன் அப்படின்னு பார்த்தா நம்ம விநாயகர் தான். ஏன்னா அவர் தான் ரொம்பவே நாலேஜான பர்சன், உனக்கு இந்த இதிகாசத்தை எழுதுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னார். இவரும் பிரம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு விநாயகரை அழைச்சார். விநாயகரும் அவர் முன்னாடி தோன்றினார். விநாயகர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்க வியாசர் இந்த மாதிரி எனக்கு ஒரு சூப்பரான இதிகாசத்தோட ஸ்டோரி இருக்குது, அதை எழுதுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டார். விநாயகரும் ஒத்துக்கிட்டு எழுத ஆரம்பித்தார். அப்போ எழுதிக்கிட்டே இருந்தப்ப ஒரு இடத்துல எழுதுறதுக்கான எழுதுகோல் இல்லாததுனால தன்னோட தந்தத்தையும் உடைச்சு எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டார். வேக வேகமாக அவர் எழுத வியாசர் சொல்ல நமக்கு தேவையான வேர்ல்டோட பெரிய மகாபாரதம் கிடச்சிது. புரியுதா? அப்பியரன்ஸை விட நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம். டேய், கதை கேட்டேன்னு தூங்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அவருக்கு ஃபஸ்ட்டே இந்த எலிஃபண்ட் ஃபேஸ் வந்திருக்கல்ல, அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஹியூமன் ஃபேஸ் கூட இருக்கலாம்ல, அதை பற்றி தான் இப்போ இமேஜின் பண்ணி பார்த்தேன். சூப்பர்ரா. நீ இப்போ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் யோசித்து அதுக்காக கோயிலே கட்டி வச்சிட்டாங்க. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் தர்பணபுரி ஆதி விநாயகர் கோவிலில் இந்த சிலை இருக்குது. எல்லோரும் மறக்காமல் அங்கே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி தும்பிக்கை இல்லாத விநாயகர் கோவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கடவுள் விநாயகர். குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? மேஜிக். சூப்பர். விநாயகர் மேஜிக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்தோ பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த கோயில் எங்கே இருக்குண்ணா? இருங்க பாய், இப்போ எங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருக்கும், நான் அதை கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போனால் எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். சரி, என்ன டவுட்டு கேளு. இப்போ இந்த கோயிலை எப்போ கட்டியிருப்பாங்க? 10th century. அப்பையிலேருந்து பூ காதில் வைப்பாங்கன்னா அது உள்ளே போய் ஓவர்ஃப்ளோயே ரிட்டர்னாக வராதா? எப்படி அது அப்படியே இருக்குது? கரெக்டு. அங்கே எல்லாரும் வைக்கிற பூ போகாது. யாரோட ஆசையோ வேண்டுதலோ நிறைவேறுமோ அவங்க வைக்கிற பூ தான் உள்ளே போகுன்றது ஒரு நம்பிக்கை. அப்படின்னா ஐயா சாமி, உன் வண்டிக்கு கொஞ்சம் பிரேக் விடு, என்னால் முடியல. ஆரம்பத்திலே இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சொன்னேன், இது மேஜிக் விநாயகர், லாஜிக் விநாயகர் இல்லை. லாஜிக்கு அப்பாற்பட்டது தான் மேஜிக். அதனால் இதை விட்டுறலாம், அடுத்த சாப்டர் போகலாம். இவர் தேனுறிஞ்சும் விநாயகர், திருப்புறம்பியம் பிரளயம் காத்த விநாயகர்னு இவரை சொல்லுவாங்க. இது திருவலஞ்சுழி கோவிலில் இருக்க வெள்ளை விநாயகர், கடல் நுரையால் செய்யப்பட்ட அரிதான சிலை. இவர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கருங்கல் சிலைகளில் ஒன்றான கோவை புளியங்குளம் முத்தி விநாயகர். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை சிலை. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் திருச்சி
3 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறை மீது இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு 20% தான் விநாயகரை பற்றி. இன்னும் எவ்வளோவோ இருக்குது. இந்த வீடியோ மட்டும் பார்த்தாது, இன்னும் நிறையா வீடியோ தேவைப்படுது. என்னது? ஓ, இதுக்கேவா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் லோக்கல் விநாயகர் தான். இன்னும் இன்டர்நேஷ்னல் விநாயகர்லாம் இருக்காங்க. என்ன ப்ரைவேட் ஜெட்லேருந்து விக்ரம் சார் மாதிரி இறங்க போறியா? ப்ரைவேட் ஜெட் வாங்குற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட காசு இல்லைப்பா. முக்கியமாக சொல்லணும்னா நம்மக்கிட்ட இந்த பாஸ்போர்ட்டு விசா வாங்குறது கூட காசு இல்லை. நீ அவ்வளோலாம் போவாது, இவ்வளோ போ.